வணக்கம். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி மற்றும் ஆந்திர முதல்வராக பதவியேற்கும் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. தங்கள் வழிகாட்டுதலும் இடைவிடாத சேவையும் இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்தது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இது காட்டுகிறது. இந்த வெற்றி உங்கள் வெற்றி மகுடத்தில் மேலும் ஒரு வைர கல்லை பதித்துள்ளது. தங்கள் அசாத்திய வெற்றிக்கு எனது நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். அதுபோல நடைபெற்று முடிந்த ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார். அதில் ஆந்திர பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த வெற்றி ஆந்திர பிரதேச குடிமக்களுக்கு நிச்சயமாக புதிய நம்பிக்கையும் பிரகாசமான வாழ்க்கையும் கொண்டு வரும் என்று நம்புகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த 1 மாத குழந்தைக்கு காலாவதியான மருந்து வழங்கப்பட்டதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மருத்துவமனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மகாத்மா நகரை சேர்ந்த தம்பதியர் தீன தயாளன் தரணி. இவர்களுக்கு பிரணவ் என்ற 1 மாத ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக குழந்தையுடன் இன்று சென்றனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் மருந்து எழுதி கொடுத்தனர். அந்த மருந்தை வாங்கி பார்த்தபோது வண்ணம் மாறி இருந்ததால் சந்தேகப்பட்ட பெற்றோர்கள் மருந்து காலாவதியான தேதியை சோதித்து பார்த்தபோது இந்த மாதத்துடன் மருந்து காலாவதியாகும் என்ற அறிவிப்பை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்தை கேட்டபோது அவர்கள் சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் குழந்தையின் உறவினர்கள் மருத்துவமனை உயர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காலாவதியான மருந்து வழங்கப்படாது என்றும் நாளை முதல் புதிய மருந்து வழங்கப்படும் என உயர் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அரசு மருத்துவமனையில் காலாவதியான மருந்து வழங்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்களால் தொல்லை அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் கல்லூரி மாணவர்களை மருத்துவமனையில் சுற்றித் திரிகின்ற நாய்கள் கடித்து 4 பேரும் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை செய்யப்பட்டு அங்கே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் 2வது நாளாக நேற்று முன்தினம் இரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதால் வருகிற 12ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் நேற்று முன்தினம் பிற்பகலில் புதுவை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் கரு மேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது. பின்னர் இரவு 10 மணி அளவில் புதுவை நகரம், மரப்பாலம், தவளக்குப்பம், காலாப்பட்டு, நெட்டப்பாக்கம் உள்பட பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்று, இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுவையில் நேற்று முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையில் குவிந்தனர். மேலும் வருகின்ற 12ஆம் தேதி வரை புதுவையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. ஊர்காவல் படை வீரர் பணிக்கான போட்டித் தேர்வு வரும் 30ஆம் தேதி நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 420 ஆண் 80 பெண் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்ய ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆண்கள் 15,697 பேரும், பெண்கள் 4,492 பேர் விண்ணப்பித்தனர். உடற்தகுதி பிப்ரவரி மாதம் நடந்தது. இதில் ஆண்கள் உடற்தகுதி தேர்வில் 3034 பேரும், பெண்களுக்கான உடற்தகுதி தேர்வில் 1195 பேரும் என 4229 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர்.
லோக்சபா தேர்தல் காரணமாக ஊர்காவல் படை வீரர் பணிக்கு எழுத்துத் தேர்வு நடக்கவில்லை. ஜூன் 16ஆம் தேதி ஊர்காவல் படை பணிக்கு எழுத்துத் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டது. இருப்பினும் மத்திய தேர்வு ஆணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் ஜூன் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டதால் சிக்கல் ஏற்பட்டது. இது தொடர்பாக போலீஸ் தலைமையகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து ஊர்காவல் படை வீரர் தேர்வினை தள்ளி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஊர்காவல் படை வீரர் பணிக்கு வரும் 30ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நிர்வாக சீர்திருத்த துறையின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ் குமார் ஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு வரும் 16ஆம் தேதி நடக்க இருந்தது. மத்திய சிவில் சர்வீஸ் தேர்வு காரணமாக ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு வரும் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அன்று காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஊர்காவல் படை வீரர் பணிக்கு எழுத்துத் தேர்வு நடக்கும். ஹால் டிக்கெட் எப்பொழுது வழங்கப்படும் என்று விரைவில் அறிவிக்கப்படும். கூடுதல் தகவல்களுக்கு recruitment.py.gov.in என்ற இணையதளத்தில் பார்க்கவும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளிகளின் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 22 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 70,000 மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை குறைக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் பள்ளி பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கண்டறிந்து பறிமுதல் செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, வில்லியனூர், காட்டேரிக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், தவளக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் ரூபாய் 70,000 மதிப்புள்ள புகையிலை, பீடி, சிகரெட் போன்ற பொருட்களை கைப்பற்றி 22 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நடப்பு நிதியாண்டில் சம்பா, தாளடி பருவத்தில் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு உதவித்தொகை ஓரிரு நாளில் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் பயிர் உற்பத்தி திட்டத்தின் மூலமாக இயற்கை முறையில் நெல், காய்கறி, பயிர், கரும்பு மற்றும் தீவன புல் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2023 முதல் 2024ஆம் ஆண்டு சம்பா, தாளடி பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 4374 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 5,000 வீதம் மொத்தம் ரூபாய் 4,57,32,400 அட்டவணை பிரிவை சார்ந்த 692 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 6,000 வீதம் மொத்தம் ரூபாய் 53,94,337 நவரை பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 26 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 5,000 வீதம் மொத்தம் ரூபாய் 1,80,800 இயற்கை முறையில் நெல் சாகுபடி செய்த 58 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 8,000 வீதம் மொத்தம் ரூபாய் 9,08,160 கரும்பு சாகுபடி செய்த 4 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 10,000 வீதம் மொத்தம் ரூபாய் 43,000 தீவன புல் சாகுபடி செய்த 2 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 8,000 வீதம் ரூபாய் 38,320 மற்றும் காய்கறி சாகுபடி செய்த 11 விவசாயிகளுக்கு ரூபாய் 34,200 ஆக மொத்தம் 5,167 விவசாயிகளுக்கு ரூபாய் 5,23,31,417 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. இந்த தொகையானது ஓரிரு நாட்களில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஆண்டியார் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜை துவங்கியது. அரியங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அஷ்டபந்தன புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக வைபவம் தொடங்கியது. வருகிற 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7:15 மணிக்கு மேல் 8:15 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், சௌபாகிய அஷ்டலட்சுமி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, சுமங்கலி பூஜை, பூர்ணஹீதி தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், கலச ஸ்தாபனம்,
முதற்கால யாகசாலை பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால, நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்ற 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6:45 மணிக்கு யாத்ரா தானம் கலசங்கள் புறப்பட்டு காலை 7:15 மணிக்கு மூலவர் ஸ்ரீ எல்லையம்மன் மகா கும்பாபிஷேகம், பெரும்படையல் தீப ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து காலை 7:45 மணிக்கு பரிவார விமானம், மூலவர் விமானம், ராஜகோபுரங்கள் கும்பாபிஷேகமும், 8:10 மணிக்கு மூலவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம், பெரும் படையல் தீபார்த்தனையும், 9:15 மணிக்கு தீர்த்த பிரசாதம், ஆச்சாரிய உற்சவம், எஜமானர் உற்சவம், அதனைத் தொடர்ந்து மாலை முத்துமாரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்து அம்மன் திருவிதி விழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார்கள், ஆண்டியர்பாளையம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். காரைக்கால் அடுத்த கீழையூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலய தேமிதி திருவிழா காப்பு கட்டி பூச்சொரிதல் உற்சவத்துடன் துவங்கியது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அடுத்த கீழையூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயத்தின் தேமிதி திருவிழாவிற்கான காப்பு கட்டி பூச்சொரிதல் உற்சவத்துடன் துவங்கியது. பூச்சொரிதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ ஜடாயு புரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து கரகம், மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வந்து ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டி பின்னர் பல வண்ண மலர்களால் ஸ்ரீ மழை மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழாவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலய தேமிதி திருவிழா வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்விக்கு மாநில தலைவர் செல்வ கணபதியே காரணம் என்றும், தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வ கணபதி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலில் எந்தவொரு அனுபவமும் இல்லாமல் திடீரென்று கட்சி தலைமை பொறுப்பேற்ற தற்போதைய தலைவர் செல்வ கணபதி தன்னுடைய மோசமான நிர்வாக திறமையால் காலங்காலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சித்தாந்த ரீதியாக தன்னலம் இல்லாமல் செயல்பட்ட எண்ணற்ற அனுபவ நிர்வாகிகளை நீக்கிவிட்டு கிளை மற்றும் கேந்திரத்தை கலைத்துவிட்டு சுயநலத்தோடு தன்னுடைய சொந்த நிறுவனம் போல் கடந்த 6 மாதங்களாக கட்சியை தவறாக வழிநடத்தி முதல் முறையாக ஆளுங்கட்சியில் அமைச்சராக உள்ள ஒரு வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டதற்கு புதுச்சேரி தலைவர் செல்வ கணபதியை முழு காரணம். எனவே தார்மீக பொறுப்பேற்று மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு விண்ணப்பித்திருந்தாலும் புதிதாக சென்டாக் இணையதளத்தில் மீண்டும் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய நர்சிங் கவுன்சிலின் அறிவுறுத்தலின் பேரில் 1ஆம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என முன்னதாக அறிவித்தது. சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான புதிய பதிவு சென்டாக் இணையதளத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு விண்ணப்பித்திருந்தாலும் புதிதாக சென்டாக் இணையதளத்தின் மூலம் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு கட்டாயம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். தவறினால் மாணவ மாணவியர் புதுச்சேரி பொது நர்சிங் நுழைவுத் தேர்வில் பங்கேற்க முடியாது. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிஎஸ்சி சுயநிதி இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் மதர் தெரேசா பட்டமேற்படிப்பு மையத்தில் உள்ள பிஎஸ்சி சுயநிதி ஒதுக்கீட்டு இடங்கள், என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்களுக்கு யூஜி நீட் மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் கைதியிடமிருந்து மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இங்கு கடந்த 4ஆம் தேதி இரவு விசாரணை கைதிகள் அறையில் சிறை வார்டர்கள் சுதந்திரகுமார், கலையரசன் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வில்லியனூர் வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள சுகன் அறை கழிவறை அருகே மொபைல் போன் ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. மொபைல் போனை கைப்பற்றி வார்டர்கள் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரனிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் சுகன் மொபைல் போன் மறைத்து வைத்து பயன்படுத்தியது தெரிய வந்தது. இது தொடர்பாக காலப்பட்டு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் சுகன் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள மோட்டார் சர்வீஸ் சென்டரில் பின்பக்க கூரை தகரத்தை பிரித்து மர்ம நபர் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு துலுக்கானத்தம்மன் நகரை சேர்ந்தவர் பிரசாந்த் என்கிற ஸ்ரீனிவாசலு. இவர் முதலியார்பேட்டை பிரதான சாலையில் உள்ள மோட்டார்ஸ் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தினமும் சர்வீஸ் சென்டரை காலை 9 மணிக்கு திறந்து இரவு 7 மணிக்கு மூடிவிடுவது வழக்கம். இரவு நேரத்தில் வாட்ச்மேன் பணியில் இருப்பார். இந்த நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல் சர்வீஸ் சென்டரை மூடிவிட்டு சாவி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார். இன்று காலை சர்வீஸ் சென்டரை திறந்து பார்த்தபோது கேபிள் ஷோரூம் கண்ணாடி உடைந்து கிடந்தது. மேலும் அவரது டிராயரில் இருந்த ரூபாய் 10,000 திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சர்வீஸ் சென்டரின் பின்பக்க கூரை தகரத்தை பிரித்து அதன் வழியாக கீழே இறங்கி பணத்தை மர்ம நபர் திருடி சென்றது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சர்வீஸ் சென்டரில் மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் SC, ST மாணவர்களிடமிருந்து இலவச போட்டித் தேர்வு பயிற்சி திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம், DGE, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற SC, ST பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால உதவி தொகையுடன் கூடி சிறப்பு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி வருகிற ஜூலை 1ஆம் தேதி முதல் தலைசிறந்த போட்டி பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இந்த இலவச போட்டித் தேர்வு பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது பட்ட படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. சிறப்பு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் வருகின்ற 20ஆம் தேதி 2024 வரை பெறப்படும். இந்த வாய்ப்பினை அனைத்து SC, ST மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், 2ஆம் தளம், கனரா வங்கி, ரெட்டியார்பாளையம், புதுச்சேரி என்ற முகவரியையும் 041322000115 என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற கால்பந்து போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி நடத்தும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கால்பந்து விளையாட்டுப் போட்டி இன்று உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அனிபால் கென்னடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி தொடங்கி வைத்தார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கால்பந்து அணியின் கொடியேற்றி வைக்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞரணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது. இன்றும் நாளையும் நடைபெறும் 5 கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி, கேரளா, தமிழகத்தின் சென்னை, திண்டிவனம், கடலூர், எண்டியூர், கோவளம், சேலம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து 52 அணிகள் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை துணைவேந்தர் தரணிக்கரசு நேற்று வெளியிட்டார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள 66 முதுகலை பட்ட படிப்புகள் மற்றும் முதுகலை டிப்ளமோ படிப்புகளில் மொத்தமாக 3413 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களை PG QT நுழைவுத் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் நிரப்புவதற்கு கடந்த மே 26ஆம் தேதி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள்
ஆர்வமுடன் விண்ணப்பித்தனர். சுமார் 31,500 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதையடுத்து ஒவ்வொரு பாடப்பிரிவு வாரியாக தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டு வெளியிடும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தரணிக்கரசு தலைமை தாங்கி பல்வேறு முதுகலை பட்ட படிப்புகள் மற்றும் முதுகலை டிப்ளமோ படிப்புகளின் மாணவர் சேர்க்கைக்கான ஒட்டுமொத்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். மேலும் விண்ணப்பதாரர்கள் பாட வாரியான தரவரிசை பட்டியலுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தை பார்வையிடுமாறும், பாடப்பிரிவுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியல் விரைவில் பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியிடப்பட்டு உரிய நேரத்தில் சேர்க்கை செயல்முறை தொடங்கப்படும் என்றும், சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு அனைவரும் பல்கலைக்கழக இணையதளத்தை பார்வையிடுமாறும் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. வில்லியனூர் பகுதியில் காலிமனை வைத்திருப்போர் அதை சமன்படுத்தி நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமென வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழை தண்ணீர் மற்றும் சாக்கடை நீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இதனால் டெங்கு, காலரா உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது. எனவே தாழ்வான பகுதியில் காலி மனைகள் வைத்திருப்போர் சமப்படுத்தி நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மீறும் பட்சத்தில் கழிவுநீர் தேங்கியுள்ள மனை உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும். மேலும் வில்லியனூர் பகுதியில் பன்றிகளால் பலவிதமான நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது. எனவே தெருக்களில் சுற்றித் திரியும் பன்றிகளை பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் பிடித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளோம். எனவே அரசு அனுமதியின்றி பன்றி வளர்ப்போர் 2 வாரத்திற்குள் பன்றிகளை அப்புறப்படுத்த வேண்டும். மீறினால் பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா உற்சவம் கடந்த மாதம் 21ஆம் தேதி இவ்வாலயத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு நேரங்களில் மின் அலங்காரத்தில் கருட வாகனம், குதிரை வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவிதி உலாவும், தொடர்ந்து நேற்று முன்தினம் திருக்கல்யாண வைபவமும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை வேத விநாயகர் ஆலயத்திலிருந்து ஜலம் திரட்டி அபிஷேகம் செய்து கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. நண்பகல் படுகளம் அமைத்து தீமூட்டி அக்னி வளர்த்து இரவு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், மதிமுக தொகுதி தலைவர் செல்வராசு, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவின் நிர்வாகி தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலஜோதி, பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி, கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் நாளை மினி மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவ சமூக பணியாளர்கள், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவைகள் துறை மற்றும் புதுச்சேரி மாநில புகையிலை கட்டுப்பாட்டு பிரிவு இணைந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நாளை 9 மினி மாரத்தான் போட்டி நடத்த உள்ளது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருளான புகையிலை தொழில் குறுக்கீட்டிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பான மற்றும் புகையிலை இல்லாத வாழ்க்கைக்கு சிறந்த எதிர்காலத்தை நோக்கி ஓடுங்கள் என்ற முழக்கத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள், குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும், புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மினி மாரத்தான் போட்டி 9ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஜிப்மர் மைதானத்திலிருந்து தொடங்கி 7 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காந்தி சிலை ராக் பீச்சில் நிறைவடைகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் ஈசிஆர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
புதுவை ஈசிஆர் மின்பாதையில் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பராமரிப்பு பணிகள் நடக்கிறது. இதனால் அன்றைய தினம் காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை மகாலட்சுமி நகர், VP சிங் நகர், கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, ராதாகிருஷ்ண நகர், ஆனந்தா நகர், கதிர்கமம் ஒரு பகுதி, வீமன் நகர் ஒரு பகுதி, அமிர்தா நகர், திலாசுப்பேட்டை, ஞான தியாக நகர், ராகவேந்திர நகர், VVP நகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி, தொழிற்பேட்டை ஒரு பகுதி, கவுண்டன்பாளையம், காந்தி நகர் ஒரு பகுதி, கஸ்தூரிபாய் நகர், வேட்டையின் சத்திரம், திலகர் நகர் ஒரு பகுதி, தெற்கு ஈசிஆர், பழனிராஜா, உடையார் நகர், மகாத்மா நகர், லட்சுமி நகர், முத்துரங்க செட்டி நகர், கவிக்குயில் நகர், வடக்கு கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், சேத்திலால் நகர், மடுவுப்பேட் மேற்கு, கிருஷ்ணா நகர், வினோபா நகர், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், அரசு அச்சகம் குடியிருப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை செய்யப்படுகிறது. அதே போன்று தொண்டமநத்தம் துணை மின் நிலையத்தில் இருந்து பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் நாளை மறுநாள் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் மின்தடை செய்யப்படுகிறது. இந்த தகவலை புதுவை மின்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.